Hi friends, welcome to Thirumathi Kitchen. என் பேர் சத்யா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஏற்கனவே போட்டிருந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸோட செலிப்ரேஷன் வீடியோவில் மட்டன் தம் பிரியாணி பண்ணுறதை பார்த்துருப்போம். இதில் 4 kg சிக்கன் கிரேவி பண்ணுறதை தான் பார்க்க போகிறோம். இது அதோட கண்டினியூ வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆல் இன்றையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் அடுத்தடுத்தது வரும். வாங்க வீடியோ. எங்கள் செலிப்ரேஷன் வீடியோ மட்டன் தம் பிரியாணி, அதாவது இந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு மேலே ஐ கார்டு கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ சோம்பு பவுடர் போட்டிருக்கோம். இது எல்லாமே 4 kg சிக்கனுக்கு உள்ள அளவு தான். இது வெங்காயம் போட்டிருக்கிறா. இது ஒரு 3லேருந்து 4 வெங்காயம் அளவுக்கு இருக்கும். பெரிய வெங்காயமாக போட்டுக்கோங்க. நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் விழுதாகவும் அரைச்சி போட்டிருக்கோம். அந்த விழுது எதுக்காகன்னா, சிக்கன் கிரேவி கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் திக்காக கிடைக்கிறதுக்காக தான். அந்த சிக்கன் கிரேவியில் கொஞ்சம் வெங்காயத்தையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி போட்டிருக்கிறோம். அது நல்லா எல்லாத்தையும் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா அதோட அந்த ஸ்மெல் போகணும். அதோட வெங்காயம் நல்லா கிளாஸி லுக்காக வரணும். அது நல்லா வதங்கணும் வெங்காயம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பேஸ்ட்டு போட்டுக்கிறோம். இதுவும் இஞ்சி பேஸ்ட்டு தான். இப்போ இது பூண்டையும் நல்லா விழுதாக அரைச்சி வச்சு அதையும் போட்டுக்கிறோம். நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை எல்லாம் போகணும். இப்போ தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5லேருந்து ஒரு 6 தக்காளி இருக்கும். இது நல்லா அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமும் நல்லா வதங்கணும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை பார்க்கவே இப்போ கழுவி வச்சுருக்கிற, க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எல்லாம் எடுத்து போடலாம். இது 4 கிலோ சிக்கன். இது எல்லாம் நல்லா கிளறி விடுங்க. நல்லா வதக்குங்க. ஏன்னா சிக்கனில் தண்ணி விடும். இதை பாருங்கள், தண்ணியே ஊற்றலை. சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். கொதிக்குது தண்ணி. கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடுங்க. அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியிலையே அது கொஞ்சம் வேகணும். இப்போ தண்ணி ஊற்ற வேண்டாம் எதுவும் எக்ஸ்ட்ரா. இப்போ மூடியை திறந்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிளறி விடுங்க. அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக தான் இது கிளறி விடுறது. இப்போ மிளகுத்தூள் சிக்கன் கூட மிளகுத்தூள் கலந்து நம்ம சாப்பிட்றது எப்போவுமே நல்லது. அது எதுக்காகனா, நம்மளுக்கு சளி பிடிச்சிருந்தாலும் அது சீக்கிரம் க்யூர் ஆகிடும். மிளகாய்த்தூள்
உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றாமையே எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். கருவேப்பிலை போட்டிருக்கா, நல்லா தண்ணி விட்டுருக்கு. அந்த தண்ணி கொஞ்சம் நல்லா சிக்கன்லேருந்து அந்த தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகணும். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொத்தமல்லி, தண்ணி இப்போ வந்து வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, அது வந்து ஒரு மாதிரி குழம்பு மாதிரி ஆகிடும். இது கிரேவி இது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். அது தண்ணி சுண்டினதுக்கு அப்புறம் நம்மளுக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தேங்காய் விழுது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் விழுது ஆட் பண்ணி தேங்காய் விழுதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டு அது கொஞ்சம் கொதி வந்ததும் அது திக்காக ஆனதுக்கு அப்புறம் இறக்கிட வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.